தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாட்டில் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் இதுக்கப்புறம் அந்தந்த அமைச்சு பதவிகள் சார்ந்து பெருசாக வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த எதிர்பார்ப்பில் நாம் இருந்தோம்ல, அதுக்கேற்ற மாதிரி மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வச்சது பாருங்க ஒரு பிரச்சனை. இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே ரஜினி சாரும் கமல் சாரும் சிஎம் அவர்கள் சார்ந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தை பற்றி நான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அமைச்சரவை பட்டியல் எப்போ வெளியாகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டு பல பேர் என்ன நினச்சிட்டாங்க, அது என்ன ஒரு நபருக்கு கீழே இவ்வளோ மினிஸ்ட்ரிஸ் வருது, அவங்க மட்டும் எப்படி ஃபுல்லாக அதில் திறம்பட செயலாற்ற முடியும்? ஒருத்தர் 1-2 மினிஸ்ட்ரி வச்சுருந்தானா ஓகே, கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும், மற்றதெல்லாம் கஷ்டமாச்சாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், இதெல்லாம் இப்போ வரைக்கும் டிவிகேவோட முக்கியமான முகங்கள் இருக்காங்களே, ஜெயிச்ச எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அவங்கள மையப்படுத்தி மினிஸ்ட்ரிஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எப்போ திரும்ப மாறும்? இந்த ஆதரவு தெரிவிக்கிற எம்எல்ஏஸ் பல பேர் இருக்காங்களே, பல கட்சிகள் சார்ந்து, அவங்களுக்கும் இந்த கேபினெட்டில் இடம் கொடுக்கும்போது அந்த மினிஸ்ட்ரிஸ் அதுக்கப்புறம் தான் ஃபைனலைஸ் ஆகுமே. ஸோ இப்போ வெளியிட்டிருக்கிறது முதற்கட்ட பட்டியல் மட்டும்தான் மக்களே. இட் மீன்ஸ் டிவிக்கில் இருக்கிற முகங்களை வச்சு மட்டும் உருவாக்கியிருக்க பட்டியல். இதுக்கு பிற்பாடு தான் அடுத்தடுத்து இந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் பிரித்து கொள்ளப்படும். வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது தெரியாமல் பல பேரும் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, அவங்க இது இருக்க எம்எல்ஏ கூட கிடையாது, திடீர்னு மினிஸ்டராக கொடுத்துட்டீங்க, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பீங்க பார்த்தா அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க, என்ன தமிழக அரசு எடுத்து தான் சொதப்புது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவசரப்பட்ட முடிவு வேணாங்க, இப்போதைக்கு கொடுக்கணுமேனு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரிப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் முந்தைய அரசில் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி மினிஸ்ட்ரிஸ் வைஸாக ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு சில வாரங்கள் எடுக்கலாம், இல்லைனா சில மாதங்கள் கூட எடுக்கலாம். மாதங்கள் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாரங்களே முடிச்சிருவாங்கன்னு நம்புகிறேன். இதில் இன்னும் நிறைய பேர் ஒரு கேள்வி என்ன தெரியுமா கேட்குறாங்க, புதுசாக வந்திருக்க இவங்களுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும், ஒரு அமைச்சருக்கு இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தன்னிச்சையாக முடிவு எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. அந்த தலைவலி நம்மளுக்கு வேணாம் மக்களே. ஏன்னா படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் செயலாளர்களாக பணியமர்த்தப்படுவாங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரி சார்ந்தோம். அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு மினிஸ்டர்கிட்ட என்ன தெரியுமா பெரும்பாலும் கேட்பாங்க, கொள்கை ரீதியான முடிவுகள் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் அமைச்சர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கப்படும். இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. மற்றபடி எக்ஸிக்யூட் பண்ணுற, செயலாற்றம் பண்ணுற எல்லா விஷயங்களையும் ஆஃபீஸர்ஸ் பார்த்துப்பாங்க. இந்த அரசு இயந்திரம் இருக்குல்ல, இதில் இந்த மினிஸ்டர்ஸ்ன்றவங்க பெட்ரோல் மாதிரி தான். இந்த பெட்ரோல் எரிபொருள் உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் இந்த அரசு இயந்திரம் திறம்பட செயல்பட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு அப்ரூவலுக்கு இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பயன்படுவாங்க. அட் த சேம் டைம் மக்கள் பிரச்சனை நேரில் கேட்கறது, கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, இது போல விஷயங்களையும் பண்ணுவாங்க. இதுக்காக 100% அவங்க மட்டும்தான் செயலாற்ற போகிறான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி ஃபங்க்ஷன் அது புரிஞ்சிச்சா? இப்போ அந்த அமைச்சரவை பட்டியலை முழுமையாக அவங்ககிட்ட கொண்டு வரேன், யார் யாருக்கு என்னென்ன துறைகள்னு சொல்லிட்டு. இதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பல மினிஸ்ட்ரிஸை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொது நிர்வாகம், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பொதுவாக இவங்க கிட்ட இருக்கோம்ல சிஎம் கிட்ட, அது இங்கே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட் முத கொண்டு சிஎம் கிட்ட தான். டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் சார்ந்த டிபார்ட்மெண்ட் இவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பு திட்டம் செயலாக்கம் சார்ந்த துறை, அதுவும் இவர் தான் வச்சுருக்காரு. இப்போ அரசு கொண்டு வர எந்த ஒரு சிறப்பு திட்டமாக இருந்தாலும் இவரோட கண்காணிப்பின் கீழே முழுமையாக கொண்டு வரப்படும். உமன் வெல்ஃபேர், யூத் வெல்ஃபேர், சில்ட்ரன் வெல்ஃபேர்னு இந்த 3 முக்கியமான கேட்டகரி சார்ந்தும் அவர் கையில் தான் இருக்குது. ஸோ பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த முக்கியமான விஷயங்கள் சிஎம் கிட்ட, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வயதானவங்க இருக்காங்களே, முதியோர், இவங்க சார்ந்தும் சரி, மாற்றுத்திறனாளிகளும் சரி, இவங்களை பேஸ் பண்ண நிறைய நலத்திட்டங்கள் இதுக்கப்புறம் வர்றதா இருக்கட்டும், அவங்களோட வாழ்வாதார மேம்பட அரசு செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இவரோட மேற்பார்வையின் கீழே நடக்கும். அப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சிஎம் அவர்கள் தாங்கிட்டே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் கண்டிஷன் சப்ளை தான். நாலு பின்ன புதுசாக ஏதாவது மினிஸ்டர்ஸ் அப்பாயின் பண்ணப்படுறாங்க அப்படின்னா இதிலிருந்து சில துறைகள் அவங்களுக்கு மாற்றப்படலாம். எல்லாமே கண்டிஷன் சப்ளை தான், மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக அமைச்சர் ஆனந்த் அவர்கள், இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. பஞ்சாயத் அண்ட் பஞ்சாயத் யூனியனாக இருக்கட்டும், பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அதாவது வறுமை ஒழிப்பு சார்ந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா இவர் கண்ணாசிவு இல்லாமல் நடக்காது. இரிகேஷன், நீர்ப்பாசனம், இந்த வாட்டர் ரிசோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா,
இதை சார்ந்து எல்லா விஷயங்களும் மேலே கொண்டு போடுறதுங்க, என்ஹான்ஸ் பண்ணுறது. இது எல்லாமே ஆனந்த் அவர்கள்கிட்ட, அமைச்சர் ஆனந்த் அவர்கள்கிட்ட. அண்ட் மூணாவதாக ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா கிட்ட பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸு, பிடபிள்யூடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட் இவர்கிட்ட தான். ஸோ இது மூலமாக பில்டிங்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஹைவேஸ் போடுறதா இருக்கட்டும், மைனர் போர்ட்ஸ் அமைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே இவர் உத்தரவின் கீழே தான் இதுக்கப்புறம் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டராகவும் இப்போ இவர் தான் அறியப்படுறாரு. முந்தைய ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வகிச்சாங்க பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட மிக முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி அது இவர்கிட்ட. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இவர் ஒரு நல்ல விளையாட்டு வீரர் தான், பேஸ்கெட் பால் சார்ந்து. ஸோ இவருக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆப்டாக இருக்க நான் நம்புகிறேன். நாலாவதாக டாக்டர் கேஜி அருண்ராஜ், இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு எல்லாமே இவர்கிட்ட தான். அதாவது தமிழ்நாட்டில் மக்களுக்கு நோயற்ற வாழ்வை உறுதிப்படுத்துறது இவர் தான். ஏதாவது நோய் தொற்று ஏற்படுதுன்னா அதுலேருந்து மக்களை காக்கிற முக்கியமான தளபதியாக செயல்படுறதும் இவர் தான். இதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் இருந்தாங்கன்னு தெரியல, மக்கள் நல்வாழ்வு சார்ந்துன்னு இருக்கோம், மா சுப்பிரமணியம் அவர்கள். இப்போ இவருங்க அந்த இடத்துல. அண்ட் அஞ்சாவதாக KA செங்கோட்டையன், இவருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மினிஸ்ட்ரி. ஏன்னா கவர்மெண்ட்டில் எந்த ஒரு நலத்திட்டம் அது இதுன்னு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டாலும் நிதி ஒதுக்கீடு சார்ந்து இறுதி முடிவு எடுக்கிறதுனா இவர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது ஒரு கம்பெனியில் 1000 பேர் வேலை செஞ்சாலும் அங்கே சம்பளம் போகிறதுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மனசு வச்சா தான் ஹைக்கு கீக்கு எல்லாமே நடக்கும். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஒட்டுமொத்தமாக அரசுக்கான நிதியை எல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணுறவர் இவர் தான். இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் யார் இருந்தால் தெரியல, திமுக ஆட்சியில் ஃபஸ்ட்டு இருந்தவர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்தாங்க அந்த இடத்துல. இப்போ டிவிக்கு ஆட்சியில் இவர். பென்ஷன்ஸ் அண்ட் பென்ஷன் அலவன்சஸ் இருக்குல்ல, இது சார்ந்த எல்லா விஷயங்களையும் இந்த மினிஸ்ட்ரி செயல்பாட்டில் இவர் தான் முன்னெடுக்க போகிறாருங்க. அண்ட் ஆறாவதாக P வெங்கடராமன், இவர் தான் நம்ம மாநிலத்துக்கான ஃபுட் அண்ட் சிவில் சப்ளை சார்ந்த மினிஸ்டருங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, இது எல்லாம் இனிமேல் இவர் தலையில் தான் வந்து விடியும். நீங்கள் மற்ற நாட்களில் இந்த மினிஸ்ட்ரிக்கு லீடாக செயல்படுறது வேறு. ஆனால் இப்போ உலகமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டு இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக போயிட்டு ஈரான் வார், இதுக்கு மத்தியில் உணவுப் பொருட்கள் விலையேற்றம் பெருசாக போயிட்டுருக்கு. இன்ஃப்ளேஷன் பீக்கில் இருக்குது. நம்ம கணிச்சதில் நாட்டில் இன்ஃப்ளேஷன் மேலே போயிட்டுருக்கு. இது எல்லாம் சார்ந்து எல்லா உணவுப் பொருட்கள் விலையும் மேலே போயிடும். இந்த எரிபொருள் விலை மேலே ஏறதுனால இப்போ எல்லாம் சார்ந்து டேக்கிள் பண்ண போகிறது இவர் தான். ரொம்ப ரொம்ப கீ பொசிஷனுங்க இந்த டைமில். அண்ட் ஏழாவதாக நிர்மல் குமார் அவர்கள், அமைச்சர் நிர்மல் குமார். இவர்கிட்ட எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு, முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா நிறைய முறை அரசுகள் ஆட்சியை இழக்கிறதுக்கும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் மின்சாரம் தான் முக்கியமான பங்காற்றி இருக்குது. அப்பேற்பட்ட டிபார்ட்மெண்ட் இவர்கிட்ட. நான் கன்வென்ஷனல் எனர்ஜி டெவலப்மெண்ட் சார்ந்தும் இவங்க தான் இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க. லா, சட்டம் மக்களே, அதுவும் இவர்கிட்ட தான். லா சம்மந்தமாக இந்த கோர்ட்ஸு ப்ரிசன்ஸு எல்லாத்துக்கும் லீட் இனிமேல் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தான். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், அதாவது ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்கிற முக்கியமான இடத்துலையும் இவர் தான் வச்சுருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். கவர்னர், அசம்பிளி, எலெக்ஷன்ஸ், பாஸ்போர்ட்ஸ் முதற்கொண்டு எவ்வளோ கீ டிபார்ட்மெண்ட்ஸை நிர்மல்குமார் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க தெரியுதா. திரும்ப சொல்லிடுறேன், கண்டிஷன் சப்ளை. இதுக்கப்புறம் அமைச்சரவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதிலிருந்து சில பொறுப்புகள் இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கப்படும். அண்ட் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா TK பிரபு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நல்ல விஷயங்க, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது சார்ந்து ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவாக இதை நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளையை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏற்பட்ட நேரத்தில் இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு மலையை உருவாக பல கோடி ஆண்டுகள் ஆகுது. ஆனால் எவனோ ஒருத்தர் லாபம் பார்க்காத குறைஞ்சி எடுத்துகிட்டு போகிறானுங்க பார்த்தீங்கன்னா, தரமட்டமாகிட்டு இந்த வயிற்று எங்கே போய் நம்ம கொட்டிக்கிறது. இதுக்கப்புறம் இவர் மூலமாக நிறைய விஷயம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்போம். மைன்ஸு, சுரங்கம் சார்ந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு கையெழுத்து போட வேண்டிய ஃபைனல் அத்தாரிட்டி மினிஸ்டர் TK பிரபு அவர்கள் தான். அண்ட் 9ஆவதாக கீர்த்தனா, இவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் சார்ந்தும் அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. அதாவது நம்ம மாநிலத்துக்குள்ள புதிய தொழிற்சாலைகள் வரதா இருக்கட்டும், பெரிய ஆலைகளை இருக்கிறத பெருசாக என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய முதலீடுகளை ஈர்க்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பண்ண போகிறது அவங்க தான். இதில் 10வது இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நீங்கள் பார்க்க போகிற மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள். இவரோட கரியர் எங்கே ஆரம்பித்து இப்போ எங்கே போயிருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னென்னா, இன்னும் பெரும்பாலான தரப்பினர் நீங்கள் சொன்ன மற்றவங்களா ஓகே, இவர் எப்படி நாங்கள் மினிஸ்டராக பார்க்குறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய கல்லூரிகள் நிகழ்ச்சிகளில் இதுக்கு முன்னாடி விஜயவாக போயிட்டு இருந்தவர், யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருந்தவர், திடீர்னு டிவிக்குள்ளே வந்தார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்களே, என்னங்க இது அப்படின்னு பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, உண்மையை சொல்லணும். ஏன்னா மக்கள் விஜய் அவர்கள்ன்ற முகத்தை நம்பி ஓட்டு போட்டுட்டோம். CM அவர்களை அப்பாயின் பண்ணியாச்சு. அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். எடுத்ததான் தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல, சான்ஸ் கொடுக்கணும்ல, அதை தான் கொடுங்கன்னு சொல்கிற வேறு எதுவும் இல்லை மக்களே. ஏன்னா இவரை பற்றி சில பேர் பேசியிருக்காங்க, சொல்கிறத பற்றி போக ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்,
பள்ளிக்கல்வித்துறை இவர்கிட்ட தான். இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் தெரியல, அன்பில் மகேஷ் அவர்கள். அந்த முக்கியமான துறை இவர்கிட்ட. ஆர்கியாலஜிங்க, ஏன்னா இவரோட பேச்சாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ் சார்ந்த எவ்வளோ வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் இனிமேல் இவர்கிட்ட தான். தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் கல்ச்சர் இது சார்ந்த பொறுப்பு இவர்கிட்ட தான். இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி, அரசு சார்ந்த எந்த ஒரு விளம்பரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாம் இவர் தான் போனதுக்கப்புறம். ஃபிலிம் டெக்னாலஜி, மக்களே முக்கியமான விஷயமே இதுதான். ஏன்னா இப்போ நம்மளை ஆண்டுட்டு இருக்க சிஎம் அவர்கள் சினிமா துறையை பின்புலமாக கொண்டவர். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தது சினிமா துறையை சிஎம் அவர்கள் எடுத்துப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் சிஎம் அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்குது, நம்ம அதை பார்ப்போன்ட்டு. இந்த ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் சினிமாட்டோகிராஃப் ஆக்டருக்கு இது சார்ந்த பொறுப்பு ஃபுல்லாக இவர் தான். நியூஸ் பிரிண்ட் கண்ட்ரோல் அதுவும் இவர்கிட்ட தான். ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் சார்ந்தா இருக்கட்டும், கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் பொறுப்பு இனிமேல் ஒரே ஒரு நபர் மட்டும்தான், ராஜ்மோகன் அவர்கள். இது பல பேருக்கு வயிற்றுச்சல் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? திண்ணையில் இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு வாய்ப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், ஆளை பார்த்து இடம் போட்டுறாதீங்க, வாய்ப்பு கொடுங்க. அந்த சீட்டில் ஒருத்தவங்க மட்டும் தான் உட்காரணும் இருக்கான்னு. இவர் நல்லா செயலாற்றுறாருனாக்கா அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இல்லை அப்படின்னாக்கா விமர்சனம் எழுதுனாக்கா மாற்ற போகிறாங்க, இல்லைன்னா வேற ஒரு பொறுப்பை மாற்றி கொடுக்க போகிறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணுங்க மக்களே. ஏன்னா இந்த காத்திருப்பு பல பேருக்கு இல்லை. எடுத்ததுமே என்ன இவரை போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த தகுதி நம்ம யாருக்குமே கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நடிகர் விஷால் இருக்கார்ல, அவர் என்ன பதிவு பண்ணிட்டாப்புல, ராஜ்மோகனுக்கு சினிமா இலாக்கா எனக்கு வருத்தமாக இருக்குங்க அப்படின்றாரு. அனுபவம் இல்லாத அவர் எப்படிங்க இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து சரியாக கவனிப்பார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்பா, உலகத்தில் சினிமா மட்டும் இல்லை, இதை தாண்டி மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை விட்டு என்ன எதுக்கத்தால சினிமா, ஏன்னா சோத்துக்கு இல்லாமல் இருக்கீங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம். எனக்கு இதான் புரியல. சினிமா கலைஞர்கள் பல பேரும் கட்சி பேத்துக்கிட்டு ரோட்டில் நுர தள்ளி செத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சங்க வாசலில் விழுந்து செத்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இவரு என்ன பண்ணீங்க பெருசா? அதெல்லாம் விட்டு எடுத்துதான் வந்துட்டீங்க. இது என்ன ஓப்பனாக பேச விரும்புகிறீங்க? ஏன்னா இது ரொம்ப வறுமையில் வாடுற மாதிரி ஒவ்வொரு சினிமா கலைஞர்களும் பேசுவாங்க. ஆனால் கீழ்நிலையில் இருக்கவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அப்பர் லெவலில் இருக்கவங்க கோடி கோடியாக பணம் வாங்குறவங்க நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதோ, முதல்வர் தான் இதுக்கு சரியாக இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சினிமா டிபார்ட்மெண்ட் அவர் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ராஜ்மோகனை சிறுமைப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷால் அவர்கள். இல்லை, நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க. இதை நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரி தான். அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு லிட்டரலாக இங்கே தெரியுது. இது என்னோட கருத்து மட்டும் வேறு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா நாளை பின்ன விஷால் அவர்களே சொல்லிட்டார் அப்படின்னா அப்போ சங்கத்தில் இருக்கவங்களோட எல்லாரோட முடிவு இதாக போல இருக்கு, அவங்க முதலமைச்சர் அவர்களோட முடிவுக்கு எதிராக பேசுகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிடுவாங்களே. அதுக்காக தான் இந்த லைனை கூட சேர்த்துட்டாரு விஷால் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. நிறைய பேர் விமர்சனம் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் டிவிக்கு கேடர்ஸும் நிறைய விமர்சனங்கள் அடுக்கினாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுமே, விஜய் சார் சைக்கிளில் போகிறாருன்னா விஷால் அவர்களும் அதையே பண்ணியிருக்காங்க. விஜய் சார் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது சார்ந்த அவரை சில விஷயங்கள் பண்ணதை பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் விஜய் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை கூட விஷால் அவர்களுக்கு இருந்திருக்கு. முதல்ல டேரக்டராக வரணுன்ற ஆசையில் வந்தவர், அதுக்கப்புறம் நடிகரானாரு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஷால் அவர்களை பற்றி சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டார்ல, ராஜ்மோகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சினிமா துறை சார்ந்து இதுக்கப்புறம் எதிர்ப்பு பதிவு பண்ணவங்கள முக்கியமானவங்களா சினிமா துறையினரே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக அருண் விஜய் இருக்கார்ல, அவர் ஒரு பதிவை போட்டிருக்காருங்க. நான் எதிர்பார்க்கறது இல்லை, இந்த முறை இந்த பதிவை அட்மின் போட்டாருன்னு சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக என்ன பதிவிட்டிருக்காருன்னா, முதல்வரோட முடிவுகளில் தலையிட வேணான்னு சொல்லியிருக்காரு. விஷால் அவர்கள் டார்கெட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. மக்களோட நம்பிக்கையை வென்று தேர்தலில் ஜெயிச்ச பிற்பாடு உங்கள் விருப்பப்படி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷால் அவர்கள் அதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணார், ஞாபகம் இருக்கா? எலெக்ஷனில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் சாயங்காலம் மேலே கொடுக்குறேன்னு வெளியே வந்து நீதி தர்மம் வென்றதுன்ற மாதிரிலாம் பேசி அது பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறி இப்போ வரைக்கும் மீ மெட்டீரியலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதைத்தான் அருண் விஜய் அவர்கள் சூசகமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் இடத்துக்கு வந்து நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கருப்பு படத்தில் ஏற்கனவே எஸ்கேக்கு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. படம் பார்த்துருப்பீங்க. அதில் டயலாக் ஒன்று கவனிச்சிங்களா? பேபி கண்ணன் அப்படின்ற கேரக்டர் நேம் இருக்குல்ல, அதை பிகே அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. எஸ்கே பிகே. ஸோ கேல முடியுதுல, நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்புறம் டயலாக் வரும், ஆர்ஜே பாலாஜி துப்பாக்கி எடுத்து சுட ட்ரை பண்ணுவாப்புல. அப்போ ஒரு கேரக்டர் டயலாக் பேசும், கையில் துப்பாக்கி கிடச்சிச்சுன்னு யாரை பார்த்தாலும் நீட்டுறியோ அப்படின்னு. அதாவது சூர்யா சாரோட சினிமா கரியரில் சிவகார்த்திகேயன் ஒரு த்ரெட்டாக இருக்க மாதிரி இருக்கோ, அடுத்து இவர் தான் எல்லாரோட மேலே போயிட்டு இருக்காரு எஸ்கே, அதுக்குன்னு சூர்யா அவர்களே தாண்டி போறாருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரி தான் அந்த டயலாக படத்தில் வச்சுருந்தாங்க. அந்த படக்குழு இல்லைன்னா சொல்ல போகிறீங்க, இல்லை நாங்கள் அப்படிலாம் வைக்கல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. முட்டாள் கூட புரியும் நீங்கள் வச்சுருக்க சீக்வன்ஸு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் பேரை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு மற்ற கலைஞர்கள் சார்ந்து. இன்னொரு பக்கம் அவருக்கு விமர்சனம் சொல்லிட்டு சிலர் கிளம்புறது, அவர் செய்கிறது கரெக்டு தான், நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கிளம்புறது. இதுக்கு நடுவில் ஆட்சியை நடத்தி கொண்டு போகணும், கஷ்டமாக இருக்குல்ல? ஓகே ரைட்டு. ரஜினிகாந்த் அவர்கள் இவர் செய்தியாளர் சந்திப்புக்குன்னு அழைக்கிறது ரொம்ப 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 ரேரு.
அது பத்திரிகைகள் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக புரியும். ஏர்போர்ட்டுக்கு வர்றப்ப நீங்கள் அவர்கிட்ட மைக்கு போட்டு விஷயத்தை வாங்கினதா மட்டும் தான் உண்டு. மற்றபடி ப்ரெஸ் மீட்டர் வைக்கிறது ரொம்ப ரேரு. அப்போ ஏற்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு செய்தியாளர்கள் அழைச்சிருக்காருங்க, வாங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேரும் ஷாக்கு, என்னப்பா இது திடீர்னு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறாரு, அதான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஒரு பெரிய பக்கங்களுக்கு அறிக்கை விட்டாரு, என்ன திடுதிப்புன்னு, ஓகே ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு பல செய்தியாளர்கள் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ ரஜினி சார் தன்னோட மனசுக்குள்ளே இருந்த ஆதங்கங்களை கொட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல ஃபுல்லாக. இல்லைங்க இது போல் நினைக்கிறீங்க, அதெல்லாம் தப்புங்க, இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, இதை மாற்றிங்கன்னு தான் மனசுக்குள்ளே இருந்த விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணி சொல்லிட்டாருங்க. நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இவர் தனக்கு தோன்றதை தானே வந்து சொல்லியிருக்காருல, இது நல்ல விஷயம். இதே மற்றவங்க என்ன சொல்லி அது 1-10 மாறி அது இன்னும் பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கும். காக்கா கழுகு பஞ்சாயத்தில் நம்ம மறந்துருப்போமா என்ன அந்த டைமில். ரஜினி சார் என்னென்ன சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சினிமா புகழ் 1, இளைஞர்கள் 2, பெண்கள் 3, அப்புறம் ஒரு பாஸ் விட்டு சொன்னாப்புல சோஷியல் மீடியான்னு சொன்னார். எஸ், மாற்று கருத்தில் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஓகே, மாற்றத்தை மக்கள் விரும்பினதுனால தான் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ நான் திராவிட கட்சிகள் கிட்ட கூட்டணிக்குன்னு பேசணும்னாமே, இப்படிலாம் பல பேர் சொல்கிறீங்களே, விமர்சனம் பண்ணுறீங்களே, இதை பண்ணுறதுக்கு தரங்கெட்ட ஆள் நான் கிடையாதுன்னு அதான் ரஜினி சார் மனசில் பட்டதை ஓப்பனாக பேசிடுவார்ல, இங்கே அப்படியே பேசிட்டாருங்க. விஷயம் தெரியாதவங்க சொல்லிடுறேன். இந்த இழுபறி நிலவிட்டு இருந்துச்சுல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க போதுன்ற ஒரு டாக் பெருசாக வளர்த்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு டாக்கை இனிஷியேட் பண்ணது ரஜினி சார் அவர்கள் தான். 2 திராவிட கட்சிகள்கிட்ட பேசி அவர் தான் இணக்கமாக ட்ரை பண்ணார். அவரோட ஆசை விஜய் சிஎம் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு மனசில் ஓடவே தான் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணுற தரங்கட்ட ஆள் நான் கிடையாதுப்பா அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் மேலே எனக்கு பொறாமை துளியும் கிடையாது, அரசியலில் இல்லாத எனக்கு அவர் மேலே ஏன் பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை கமல் சிஎம் ஆகியிருந்தால் நான் பொறாமப்பட்டிருக்கலாமே என்னவோ அப்படின்னு சொல்லி சிரிச்சாருங்க. சும்மா சர்க்காசமாக சொன்னார். இதை சீர்ஸாக எடுத்துக்காதீங்க. சம்பிரதாயத்துக்குன்னு விஜய் அவர்கள் நேரில் சந்திக்க நான் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, ஏங்க விஜய் அவர்களை பல பேர் சந்திக்கிறாங்க, சினிமா கலைஞர்கள்லாம், சினிமா துறை நல்லா இருக்கணும்னு சார்ந்து நீங்கள் போய் பார்ப்பீங்களான்னு கேட்டாங்க. அப்போ தான் சொல்லிட்டாரு, ஏற்கனவே சங்கத்திலேருந்து போயிட்டாங்க, கமல்ஹாசன் அவர்களை கோரிக்கையில் முன் வச்சிட்டாரு, இதை தாண்டி நான் என்னங்க இருக்குது பேசுறதுக்கு, சம்பிரதாயமோட சந்திக்க வருமானு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினதில் எனக்கு வருத்தம் தான் உள்ளபடியே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா 30-40 வருஷமும் நட்போடு இருக்கணும்னாக்கா அப்பேற்பட்ட ஒருத்தர் தோல்வியை தழுவும்போது நான் நேரில் பார்க்கணும்ல, அதான் போய் பார்த்தேன், இதில் என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தாவேக்காவினரோட செயல்பாடுகள் இருக்குல்ல, இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களோட செயல்பாடுகள் ஏதாவது நெகட்டிவாக மாறுச்சுன்னா அது நேரடியாக விஜய் அவர்களை தான் பாதிக்கும்னு சொன்னார். ஸோ இதை உணர்ந்து நீங்கள் செயல்படணும்னு ஒரு எச்சரிக்கையும் அறிவுறுத்தலை முன் வச்சாருங்க. ஆனால் இந்த நேரத்தில் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மத்தியில் என்ன ஓடிட்டு இருக்கோம் அவங்க மனசுக்குள்ள, தலைவா நம்ம வந்துருக்கணும், தலைவா மிஸ் பண்ணிட்டோம், சே வந்திருந்தா நாம் இங்கே அதிகாரத்தில் இருந்திருப்போன்னு கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸ் நினைப்பாங்க. நினச்சிட்டு தானே இருக்கீங்க, மாற்றுக்கருத்தில். ஓகே ரைட்டு. இன்னொரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சுங்க, சார் ஒருவேளை நீங்கள் அப்போ எலெக்ஷனில் நின்றுருந்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் வாய்ப்பு கிடைச்சல, அந்த டைமில் 2001 காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரஜினி சார் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஓப்பன் பண்ணி சொன்னது, கண்டிப்பாக 100% நான் ஜெயிச்சிருப்பேன், சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயத்தில் உண்மைத்தன்மை இருக்குது. ஏன்னா அந்த டைமில் அவர் நின்றுருந்தாருன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருப்பாப்புல. இதை நான் மாற்று கருத்து இருக்கணும்னு நினைக்காதீங்க, இதை அடித்து சொல்லலாம், அப்போ இருந்த காலம் நல்லவர் அப்படி. அதான் 2001 சார்ந்தவர் இந்த இடத்துல இதை இன்சிஸ்ட் பண்ணி பேசியிருக்காரு. அடுத்து அந்த ரிப்போர்ட்டர் சும்மா இல்லைங்க, அடுத்த ஒரு கேள்வியை கேட்டாங்க, சார் அப்போ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. ரஜினி சார் தான் தெரியுமே, கடுப்பான பட்டுன்னு நோ கமெண்ட்ஸ், இல்லைன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவார்ல, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டாருங்க. ரஜினி சாரோட இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இதை அப்படியே கமல் சார்கிட்ட கொண்டு போய் கேள்வியாக கேட்குறாங்க செய்தியாளர்கள். சார் இது போல் ரஜினி சார்கிட்ட கேட்டோம், ஏதோ நீங்கள் சிஎம் ஆயிருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு பொறாமப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார் சார் அப்படின்னாங்க. அது கமல் சார் என்ன சொன்னார், சிரிச்சுட்டு தாங்க சொன்னார், அவ்வளோதான் அப்படின்னு அவரும் சிரிச்சுட்டே பேசிட்டாரு. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது மக்கள் தான், ஸோ அவங்க தான் இந்த ஆட்சியை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களும் கண்காணிப்போம், விட்டுற மாட்டோம். தமிழகத்தில் தமிழ் பேசுகிறவர் கட்சி ஆரம்பித்தா அது திராவிட கட்சி தான் ஒரு புதிய வழக்கத்தை கொடுத்துருக்காருங்க. இது வரைக்கும் டிவிகே தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் எங்கேயுமே நாங்கள் ஒரு திராவிட கட்சின்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற விஷயம், தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சின்ற மாதிரி அவர் சர்டிஃபிகேட் இப்போ கொடுத்துருக்காரு. தாவேக்கா அரசுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணுங்க, அதுக்குள்ளே இப்போ இந்த ஆட்சியை பற்றி கேட்டால் என்ன சொல்ல முடியும், ஒரு 6 மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசினதுலேயே இந்த கடைசி ஒரு லைன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு புதிய சக்தி நம்மளை ஆள ஆரம்பிக்குது அப்படின்னா, எடுத்த அடுப்புல நீங்கள் வேஸ்ட்டு, அனுபவம் இல்லை, முதிர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவகாசம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் வருஷ கணக்கிலாச்சும் கொடுக்கணும். 6 மாதம்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி தான் சொல்லுவேன். ஓகே ரைட்டு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள் இருக்காங்களா வராசப்பட்டது பிற்பாடு, அப்படி ஆண்டவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் புதுமுகங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க தான் சிஎம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட அங்கீகரிக்கலை,
எந்தஸ். ஸோ எந்த ஒரு சரித்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கான ஆரம்பம் தேவை. அந்த ஆரம்பத்தை கொடுக்கணும். உதாரணத்துக்கு 1969 அறிஞர் அண்ணா கலைஞர் முதல் முறையாக சிஎம் இருக்கை அலங்கரிச்சாங்களா? 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக சிஎம் ஆனார். அப்போ நம்ம நம்பிக்கை வைக்காம இருந்தோம். அவரும் நடிப்பை பின்புலமாக வச்சு வந்தவர் தானே. 1991 ஜெயலலிதா அவர்கள், 2001 ஓபிஎஸ் அவர்கள், 2017 இபிஎஸ் அவர்கள், 2021 ஸ்டாலின் அவர்கள், இப்போ 2026 விஜய் அவர்கள். ஸோ இத்தனை பேர் சரித்திரம் படைச்சிருக்காங்க. முதலமைச்சர்கள் அப்படின்ற பட்டியலில் பேர் ஏறுறதே சரித்திரம் தான் மக்களே. அதை படைச்சிருக்காங்கனாக்கா விஜய் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்துடவே கூடாது. ஆட்சி மோசமாக இருக்கா நல்லா இருக்கான்றத சில மாதங்கள் கழிச்சு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணுவோம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். காலம் காத்திருந்து பதில் சொல்லும். நாமளும் காத்திருக்கணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.